மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டம் முழுமையாக கைவிடப்படுகிறது. அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்க திட்டம் கைவிடப்பட்டதை அடுத்து அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். மறக்க முடியாத வெற்றி என இனிப்புகள் வழங்கி உற்சாகம். மக்கள் சக்திக்கு முன்னால் மத்திய மாநில அரசுகள் ஒன்றும் இல்லை. ஒன்றுபட்டு போராடியதற்காக கிடைத்த வெற்றி எனவும் அரிட்டாப்பட்டி மக்கள் பெருமிதம். மத்திய அரசு 3 மாத காலத்துக்குள்ள அடிபடியை வைத்து மாபெரும் வெற்றி கனியை பறித்திருக்கிறோம் என்று அது நமது தெய்வத்தினுடைய அருட்கருணை என்பதை மக்களின் உணர்வுக்கும் தமிழக அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளது. மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் இதுபோன்ற திட்டங்களை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டது அதிமுக மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. கட்சியின் பொதுச் செயலாளர் EPS பெருமிதம். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ததற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெருமிதம். உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட சக்தியாக இந்தியா மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. ஆளுநர் RN ரவி வழங்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், VCK கட்சிகள் அறிவிப்பு. முக்கிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உலகில் தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியதற்கான ஆய்வு முடிவையும் வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஈரோட்டில் ATM-இல் நிரப்ப கொண்டு சென்ற 1.5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாமல் தனியார் ஒப்பந்த நிறுவனம் எடுத்துச் சென்ற நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிரடி. தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவிகளுக்காக பணம் வாங்கினால் கடும் நடவடிக்கை. பனையூரில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஏப்ரல் 6ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் அகில இந்திய மாநாட்டில் முடிவு செய்வோம். CPM மாநில செயலாளர் சண்முகம் தகவல். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுடன் மாமூல் பிரியாணிக்காக போலீசார் சிலர் தொடர்பில் இருந்தது அம்பலம். அடையாரைச் சேர்ந்த 6 போலீசாரின் செல்போன்களை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விரும்பத்தகாத செயல் மற்றும் சொல்லும் கூட பாலியல் துன்புறுத்தல் தான். சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திருமணமான பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க சட்டம் இருப்பது போல ஆண்களுக்கும் சட்டம் தேவை. மிளகாய் பொடி கலந்த வெந்நீரை கணவர் மீது ஊற்றிய மனைவியின் ஜாமீன் வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் சீமான் சந்திப்பு புகைப்பட விவகாரம். சீமானின் நண்பர் செங்கோட்டையன் பேசினால் உண்மை தெரியும் என இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பதிலடி. சிக்கலான குற்ற வழக்குகளை விசாரிக்க பயிற்சி அளிப்பதற்கு பிரத்யேக குழு அமைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும்.
தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் ஜிபே செயலி மூலம் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அதிகாரி கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே தீ வைத்து கொல்லப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி. போலீசாருக்கும் மறியலில் ஈடுபட முயன்றவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. நாமக்கல்லில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் செய்த குற்றச்சாட்டில் அதன் மேலாளர் கைது. 4 பெண்கள் அரசு காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் மசாஜ் சென்டர் உரிமையாளர்கள் 2 போலீஸ் வலைவீச்சு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்த பெண்ணை உறவினர்களே கடத்திய சம்பவம். 7 மாதங்களுக்கு முன் காதல் திருமணம் செய்த நிலையில் காரில் வந்து கடத்தியதால் அதிர்ச்சி. சென்னை அம்பத்தூர் அருகே நள்ளிரவில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 பெண்கள் ஆபத்தான முறையில் பயணம். விபத்தில் சிக்கி தூக்கி வீசப்பட்டதால் அதிர்ச்சி. குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை. 26ஆம் தேதி வரை தடை விதித்து சென்னை பெருநகர காவல்துறை உத்தரவு. குடியரசு தினத்தை முன்னிட்டு கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை கன்னியாகுமரி இடையே வெள்ளிக்கிழமை சிறப்பு ரயில். 26ஆம் தேதி இரவு கன்னியாகுமரி தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் தென்னக ரயில்வே அறிவிப்பு. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள 25 அடி ஆழ பாழடைந்த கிணற்றில் விழுந்த காட்டு யானை. உயிருடன் மீட்க 10 மணி நேரத்திற்கு மேலாக தொடரும் போராட்டம். சத்தீஸ்கரில் 16 வயது பழங்குடியின சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கல்லால் அடித்து கொன்று காட்டில் வீசிய வழக்கு. 5 பேருக்கு மரண தண்டனையும் 1 ஆயுள் தண்டனையும் விதித்து கோர்பா மாவட்ட விரைவு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் அவப்பள்ளி பசகுடா தேசிய நெடுஞ்சாலையில் நக்சல்கள் பதுக்கி வைத்திருந்த 50 கிலோ வெடிப்பொருட்களை செயலிழக்க செய்த பாதுகாப்பு படையினர். பயங்கர தாக்குதல் நடத்த இருந்த நிலையில் சதித்திட்டம் முறியடிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் 10 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் இதுவரை புனித நீராடல். ராம்காட் பகுதியில் சந்தியா தீபாராதனை காட்டி சிறப்பு வழிபாடு. மத கஜராஜா பட நிகழ்ச்சியின் போது நடிகர் விஷால் உடல்நலக்குறைவுடன் காணப்பட்ட விவகாரம். விஷால் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக நடிகர் நாசர் அளித்த புகாரின் பேரில் யூடியூபர் மற்றும் யூடியூப் சேனல்கள் மீது வழக்கு பதிவு. திரைப்பட இயக்குனர் ராம்கோபால் வர்மாவுக்கு 3 மாத சிறை தண்டனை. செக் மோசடி வழக்கில் மும்பை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தன்னுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி கனடா செல்வம் என்ற நபர் சினிமா தயாரிப்பாளரை ஏமாற்ற முயன்றதாக நடிகர் ராஜ்கிரண் குற்றச்சாட்டு.
தன் பெயரையோ புகைப்படத்தையோ காட்டி யாரேனும் தொடர்பு கொண்டால் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தல். அமெரிக்காவில் பனிப்புயலால் பலியானவர்கள் எண்ணிக்கை 13ஆக அதிகரிப்பு. குளிர் அலை மேலும் நீடிக்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். ஈராக்கில் ஷியா பிரிவு பெண்களின் திருமண வயது 9ஆக குறைப்பு. சன்னி பிரிவில் பெண்களின் திருமண வயதை 15ஆகவும் குறைத்து சட்டம் இயற்றியது அரசு.